கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். என்னுடைய ஆரம்பகால ஊழியத்திலிருந்து நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். சில ஜெப குறிப்பு வரும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், நானும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நிறைய குடும்பத்திலே என்கிட்ட கேட்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் அது மாத்திரமல்லாமல் வசனத்தில் உள்ள விளக்கம், பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தாவியான நமக்குள்ள இருக்கிறாரா, அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது, அந்நிய பாஷைனா என்ன, பரிசுத்தாவியானதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு இணைந்து கேளுங்க. முதல்ல இருந்து முடிவு வரைய கேளுங்க. கடைசியிலே பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்திலே அவர் வந்து தேற்றவாளன் வந்து, துணையாளர் வந்து, உதவியாளர் வந்து, ஆலோசகர் வந்து, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பெயர் என்ன? சத்திய ஆவியானவர். என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான வரும்போது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை காரியத்திலே பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறனோ அந்த எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியான கண்டித்து உணர்த்துவார். உங்க வீட்டுல நீங்க டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய குடும்பத்துல சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், எனக்குள்ள பரிசுத்தாவியம் இருக்கிறாரா இல்லையா, எனக்குள்ள பரிசுத்தாவியம் இருக்கிறாரா இல்லையா, இந்த சந்தேகம் தான் பெரிய சந்தேகம். சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, என் புருஷன் என் மேல சந்தேகப்படுறாரு, என் மனைவி என் மேல சந்தேகப்படுறான்னு சொல்லி வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க. ஆனா அதை விட 1000 மடங்கு சந்தேகம் என்ன தெரியுமா, எனக்குள்ள பரிசுத்தாவியம் இருக்கிறாரா இல்லையா. இப்ப அந்த சந்தேகமே நிறைய குடும்பத்துல வந்துடுது. ஒரு குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா எனக்குள்ள பரிசுத்தாவியம் இருக்கிறாரா இல்லையா, அந்த சந்தேகத்திலே அவங்க நிறைய குழப்பத்துக்குள்ள ஆளாயிடுறாங்க. இது என் வாழ்க்கையில நான் ரன்னிங்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட காரியங்களை அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஒரு ஜெப குறிப்பு வருது, அண்ணே பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொள்ள என்னன்னே செய்யணும்? சர்ச்சுக்கு போற பிள்ளைதான், ஆவிக்குரிய பிள்ளைதான், டெய்லி செய்தி கேட்கிற பிள்ளைதான், மனம் திரும்பின பிள்ளைதான், கத்துடைய பிள்ளைதான், ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் தான். அந்த மகள்கிட்ட கேட்கும்போது அந்நிய பாஷை பேசல. அப்ப எனக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அந்நிய பாஷைங்கிறது ஆவிக்குரிய 9 வரங்கள்ல ஒரு வரம். அது சில குடும்பத்திலே கிஃப்டா தேவன் நமக்கு தருகிறது. ஆனா மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லியிருக்கு. நம்ம மேல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. எல்லாரும் மேலையுமே வேதம் தெளிவா ரெக்கார்டு இருக்கு. சரி, எனக்குள்ள பரிசுத்தாவியம் இருக்கிறாரா, நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என் கூட பரிசுத்தாவியம் பேசுறாரா, நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப உங்க கூட பரிசுத்தாவியம் பேசுறாரா, நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா எல்லா குடும்பத்திலும் ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் தான் முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நிறைய தடையா மாறி. எல்லாரோடையும் பரிசுத்தாவியன் பேசிட்டு இருக்காரு. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்தாவியன் வந்தால் பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவார். உங்க கூட பரிசுத்தாவியன் இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி பேசுவார் அப்படின்னா பாவத்தை குறித்து பேசுவார். என்ன பிரதர், அவர் பேரே பரிசுத்தாவியான தானே, ஏன் பாவத்தை குறித்து பேசுறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் விபச்சார அடிமையில இருக்கான், அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், தீட்டான காரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், அருவருப்பான காரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், மதுவான அடிமையில இருக்கான், போதை காரியத்துல இருக்கான், ட்ரக் அடிக்ட்ல இருக்கான், கள்ள தொடர்பு, வேசில போய் சிக்கி கொண்டாங்க, இச்சையில போய் சிக்கி கொண்டாங்க. உலகத்துக்குள்ளே கெட்டு போற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்சிலிருந்து ராத்திரி வரைய எப்படி பொய் பேசலாம், எப்படி களவாண்டு சம்பாதிக்கலாம், எத்தனையோ காரியங்கள் ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளே பல காரியத்திலே சத்துரு விதைத்து கொண்டே இருக்கான். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் போது நான் தீமையை யோசிக்கும் போதே நீ தப்பா யோசிக்கன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார். பரிசுத்த ஆவியம் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் கூட பரிசுத்த ஆவியம் இருக்கிறாரா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
அதைத்தான் நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது பாவத்தை குறித்து தான் முதல்ல கண்டித்து உணர்த்துவார். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் எனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு, நான் சில நேரத்துல பாவம் பண்ணும்போது என் இருதயம் டப்படப்படப்பன்னு துடிச்சிருது, எனக்கு பயம் வந்துடுது, சில நேரத்துல எனக்கு லூஸ் மோஷனே போயிருது, அப்ப அதுக்கு பேர்ல என்ன அர்த்தம் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஒரு மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியான எச்சரிப்பு கொடுப்பார். அந்த எச்சரிப்புல மனம் திரும்பும் போது நம்ம பரிசுத்தத்துல நடக்க முடியும். பரிசுத்த ஆவியான எச்சரிப்பு கொடுக்கும்போது மனம் திரும்பாம துணிகரமா போய் தப்பு பண்ணியாச்சு அப்படின்னா துன்மார்க்கனா மாறிடுவாங்க. தேவனுடைய கோபத்துக்குள்ள, தேவனுடைய தண்டனைக்குள்ள வந்துருவாங்க. அதே நேரத்துல பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது நம்ம மனம் திரும்பி பரிசுத்த ஆவியான சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நமக்குள்ளே ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும், ஆவிக்குரிய கனிகள் செயல்பட ஆரம்பிக்கும். நிறைய குடும்பத்துல இந்த அனுபவம் இருக்கும். சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருந்தாலும் சரி, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில 24 மணி நேரம் வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ண போறான், ஒரு பாவம் பண்ண போறான், பாவம் பண்றதுக்கு முன்னகுட்டி 2 தடவை எச்சரிப்பு கொடுப்பார். 2 தடவை எச்சரிப்பு கொடுப்பார். இது தப்பு பண்ற, வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார். ஒருவேளை உணர முடியல அப்படின்னா 2வது தடவை எச்சரிப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் அமைதியா இருப்பார். அந்த மனுஷன் அந்த பாவத்துல விழுந்து எந்திரிச்சு ஐயோ அந்த பாவத்துல விழுந்துட்டேன்னு மறுபடியும் வந்து அவர்கிட்ட பாவ மன்னி பறிக்கை பண்ணுவாங்க. நான் அந்த பாவத்துல விழுந்துட்டேன், நீ மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் அந்த அக்கிரமத்துல விழுந்தேன், நீ மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரோடு பேச ஆரம்பிப்பார். ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார் நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப நான் தான் இருக்கேன், 24 மணி நேரம் பாவம் பண்ணிட்டே இருக்கேன், என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா? மனம் திரும்பி தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும் போது, கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் போது, அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் போது நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதல்ல பாவத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்துவார். சில குடும்பத்துல நினைப்பாங்க, என் பாவத்தை தான் எல்லாம் மன்னிச்சிட்டாருல அப்படிம்பாங்க. வீண் வார்த்தையில பாவம் இருக்கு, கண்கள்ல பாவம் இருக்கு, சிந்தனையில பாவம் இருக்கு, இதயத்துல பொல்லாத காரியங்கள் இருக்கு, அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம் இருக்கு, எத்தனை காரியம் இருக்கு, மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கு, கசப்பான காரியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு. இது எல்லாம் அந்த உலகத்துள்ள காரியம் தானே. பெருமை இருக்கு, எத்தனை குடும்பத்துல பெருமையான காரியங்கள் பேசுறாங்க. இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கண்டித்து உணர்த்துவார். 24 மணி நேரம் உங்களுக்குள்ள இருந்து இது செஞ்சா தப்பு, இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி மனம் திரும்பணும், கர்த்தர் பக்கம் இப்படி மனம் திரும்பணும், அவருடைய சமூகத்துல இப்படி காத்திருக்கணும், இப்படி பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கும்போது அர்த்தத்தை சொல்லி தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கும், ஒரு இரக்கமுள்ள அந்த குணம் இருக்கும், ஒரு நற்குணம் இருக்கும், ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும், ஒரு நல் மனசாட்சி இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல ஆசை இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். என் வாழ்க்கையில நான் ஸ்பெஷலா கண்டுபிடிச்சதுதான். நீங்க எப்படி பிரதர் ஆவியில வளர்ந்தீங்க? நானும் சராசரி ஒரு மனுஷன் தானே. நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது நிறைய பொய் பேசியிருக்கேன். நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். அப்பா, என் வாழ்க்கையில எவ்வளவோ மிஸ்டேக் இருக்குப்பா, நான் மனம் திரும்பணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பான்னு சொல்லி 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 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பரிசுத்தாவினால் நிரப்பினார், வல்லமையினால் நிரப்பினார், அக்கினினால் நிரப்பினார், என்னை பரிசுத்தப்படுத்தினார். அவருக்காக வாழ அர்ப்பணித்து முழு நேர ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணினார். இது எல்லாம் எப்போ?
பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது, நான் மனம் திரும்பும் போது, என் பாவத்தை நான் அறிக்கை செய்து மனம் திரும்பும் போது தான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். கடைசி காலத்துல கள்ள உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த மாட்டாங்க, நீதி குறித்து பேச மாட்டாங்க, நியாயத்தீர்ப்பு குறித்து பேச மாட்டாங்க. அவங்க தான் கள்ள உபதேசம். கடைசி காலத்துல நிறைய இருப்பாங்க. கள்ள உபதேசம் கடைசி காலத்துல பெருகிக்கிட்டே இருக்கும். பணத்துக்காக ஊழியம் பண்ணுவாங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தன்னை மேன்மையா காமிப்பாங்க, தன்னை பெருமையா காமிப்பாங்க. அதெல்லாம் கள்ள உபதேசம், கள்ள ஓநாய்கள், அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்க்கிறவங்க. நம்ம பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானபடி கர்த்தராகிய இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது முடிவில நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். இந்த பூமியில எல்லாமே மாயை மாயை மாயை. மாயான உலகத்திலே நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இணைந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்துக்குள்ளே சமாதானம் தருவார். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஒரு 10 நிமிஷமா பேசுறேன். இந்த 10 நிமிஷமும் நீங்க பொறுமையா கேட்குறீங்களா? உங்க கூட யார் இடைபடுறா? பரிசுத்த ஆவியான இடைபடுறார். பரிசுத்த ஆவியான இடைபடும் போது உங்க இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இறங்கி வந்துடும். உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் வருது அப்படின்னாலே உங்க வாழ்க்கையோட பாவத்தெல்லாம் வெளியில அனுப்பிடுவாரு. உங்க இதயத்துல எந்த ஒரு பாவம் இருக்கக்கூடாது. பாவம்லாம் இருக்கவே கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடரும் போது சத்துரு தொடருவான். ஒரு மனுஷன் நன்மை யோசித்தா மட்டும்தான் கிருபையும் சத்தியமும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா நான் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நான் அவருக்கு பிரியமானபடி வாழணும். ஹல்லேலூயா. உங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரணும் அப்படின்னா நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி பிரதர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் எச்சரிப்பு கொடுப்பார். முதல்ல நீங்க அதை அறிந்து கொள்ளணும். கண்டித்து உணர்த்துவார். அதையும் அறிந்து கொள்ளணும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேற்றவாளன், துணையாளர், உதவி செய்கிறவர், ஆலோசகர். அவருக்கு நிறைய பேர் இருக்கு. வல்லமையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர், சகல சத்தியத்திலும் போதிக்கிற ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் நீதியை குறித்தும், 2வது பாயிண்ட் என்ன, நீதியை குறித்தும். முதல்ல பாவத்தை குறித்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இந்த பாவத்துல இருந்தா இந்த தண்டனை இருக்கு, நீ மனம் திரும்பு. இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல மனம் திரும்பு. மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழு. ரட்சிப்பை இழந்து போக கூடாது. அப்ப நமக்கு எல்லாமே கண்டித்து உணர்த்துவோம். 2வது பாயிண்ட் நீதியை குறித்தும். உன்னை எதுக்காக மீட்டெடுத்தார்? பாவத்திலே வாழவா? கிடையாது. மனம் திரும்பி அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்றி தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ. அப்ப 2வது பாயிண்ட் என்னன்னா நீதியா நடக்கணும்னு சொல்லி நமக்கு ஆலோசகரா இருந்து போதிப்பார். முதல்ல பார்த்தா பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 2வது நீதியை பின்பற்றணும், நீதியில நடக்கணும், நீதி செய்யணும், அநீதியான காரியங்களை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசகராக, உதவி செய்வராக இருந்து அழகா போதிப்பார். உதவி செய்வார். எந்தெந்த காரியத்தில் நம்மளால எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோமோ, படுகொலியில இருக்கிறோமோ, உடனே தூக்கி எடுப்பார். எப்படி தூக்கி எடுப்பார்? நீ மனம் திரும்பு, இந்த காரியத்துல தப்பா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள மனம் திரும்ப சொல்லி அழகா தூக்கி எடுப்பார். அப்ப 2வது பயணம்னா நீதியை குறித்தும். 3வது நியாய தீர்ப்பை குறித்தும். கள்ள உபதேசத்திலே நியாய தீர்ப்பு கிடையாது சொல்லி துணிகரமா போதிப்பாங்க. அப்படி யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கள்ள ஓநாய்கள். கள்ள உபதேசம், அந்தி கிறிஸ்துக்காக வேலை பார்க்கறாங்க. கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெய்லி அவங்க பேசுற எல்லா வார்த்தையிலுமே தீர்க்கதரிசனம் 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 அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் போதுதான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும் போதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். நியாய தீர்ப்பை குறித்தும். நியாய தீர்ப்புனாலே ரொம்ப எஃபெக்டா இருக்கும். நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் அங்க போய் நிக்கணும். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, உலகம் முழுதும் ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிக்கணும். அந்த நாளுக்கு நம்ம இப்பவுமே ஆயத்தமாயிரணும். அப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா,
பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை நீங்க பரலோகத்துல கூட்டு போறீங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி கூட்டு போங்கப்பா, என்னை மறுரூபமாக்கி கூட்டு போங்கப்பா, ஏனோக்கை போல நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன்ப்பா, நோவாவை போல நான் வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, பேழைக்குள்ள நான் பிரவேசிக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, யோசேப்பை போல நான் வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, தானியேலை போல தீர்மானம் எடுத்து நான் வாழணும், கிருபை தாங்கப்பா, தாவீதை போல அப்பா உமக்கு பிரியமான மகனா இருக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலுமாக ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூணாவது, நியாய தீர்ப்பு நாள்ல பேசுறதுக்கு அங்க இடமே இருக்காது. நியாய தீர்ப்பு நாள்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் செய்யறோம், கிரியைகள். நம்ம நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் நித்திய ஆக்கினை. நம்ம நன்மை செய்யும் போது நித்திய ஜீவன்ல போறோம், நம்ம நற்கிரியை செய்யும் போது தான் நம்ம நித்திய ஜீவன்ல போறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மளை எதுக்காக ஜெனிப்பித்தார் அப்படின்னா, நன்மை செய்ய. நன்மை செய்யற பிள்ளைகள் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார், தேற்றவாளன் போதிப்பார், உதவி செய்வார், துணையாளராக இருந்து நமக்கு உதவி செய்வார். நீ மனம் திரும்பு, நற்கிரியை செய், நன்மை செய், தான தர்மம் செய், பிதாவுக்கு பிரியமானபடி வாழு. பிதாவுக்கு பிரியமானபடினா என்ன? பரிசுத்தம் வாழும், தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்யணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அந்த 5 பாயிண்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷமா இருக்க உதவி செய்வார். எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இடைவிடாமல் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கொண்டே இருப்பார். நம்ம நித்திய ஜீவன்ல போகணும் அப்படின்னா இந்த பூமியில நம்ம பரிசுத்தமா வாழணும். அவருடைய வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். ஜெபிக்கும் போது நம்ம பரிசுத்தமாகப்படுகிறோம். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் வளரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக முக்கியமாக தேவை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு வரங்களினால் நிரப்புவார். அந்த வரங்கள்ல ஒண்ணுதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை அப்படின்னா தேவனோடு ரகசியங்களை பேசக்கூடிய ஒரு பாஷை. தேவனோடு ஒரு மனுஷன் ரகசியத்தை பேசணும் அப்படின்னா நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருக்கணும். கீழ்ப்படியும் போதுதான் எனக்கு அந்த ரகசிய அந்நிய பாஷை தருவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குது, நாடகம் பார்க்குது, இஷ்டம் போல வாழ்றது, எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்துருவார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வந்தாலே எச்சரிப்பு கொடுப்பார், மனம் திரும்புன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார். அந்த சத்தத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து மனம் திரும்புறாங்களோ அடுத்தப்புல 2வது சொல்லிடுவாரு, நீ நீதியை பின்பற்றுப்பா, நீதி செய் அப்படிம்பாரு. அதுக்கு 2வது ஸ்டெப் யாரெல்லாம் கீழ்படுறாங்களோ 3வது ஒரு ஸ்டெப் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. இந்த பூமியில நீ மனம் திரும்பிட்டியா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பாப்பாரு. இயேசுக்கு சொல்றதுனால கழுவி நாம் சுத்திகரிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய அந்நிய பாஷை, வரங்கள், கிருபையின் வரங்கள், ஞான வரங்கள், தீர்க்கதரிசன வரங்கள், இன்னுமாக பற்பல பாஷைகள் எல்லாமே கிஃப்ட் இருக்கு, ஆயத்தமா இருக்கு. மனம் திரும்புற ஒரு குடும்பம் தான் பரலோகத்துக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வந்தாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். இந்த பூமியிலே சத்தியத்துக்கு நேராக நம்மளை நடத்துவார். தேவ சித்தத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உலகத்துல நம்ம வேற எந்த ஒரு மைண்ட் செட்டிங்குமே இருக்காது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. எத்தனையோ காரியங்கள், ஒரு மனுஷன் விட வேண்டிய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் உண்டு. கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், மன்னிக்க முடியாத சுபாவமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், பகையா இருக்கலாம். சில குடும்பத்துல 10 வருஷமா பேசாம சண்டை போட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அன்பு கூறணும் அப்படிம்பாரு. அவர் பேரே அன்பின் ஆவியானவர். அப்ப கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல அன்பு கூறுறது தான் பிரச்சனை வருது. ஏன்னா தீமை செய்யறாங்க. அப்ப நமக்கு மன்னிக்கிற சுபாவம் இருந்தா மட்டும்தான் அன்பு கூற முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய கோட்பாடு இருக்கு. மணிக்கணக்கா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து ஸ்தோத்திர பலி செலுத்தி கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க, ஜெபிக்க மாட்டுக்காங்க, துதிக்க மாட்டுக்காங்க. ஆனா எனக்கு அந்நிய பாஷை வேணும், நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்க. ஆனா எவ்வளவு நேரம் செலவு பண்ணாங்க? செல்போனை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பாக்குறாங்க. அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு பிரியமானபடி வாழணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிச்சிருவாங்க, புருஷனுக்கு பிரியமானபடி வாழ்றாங்கன்னு சொல்லி கேட்டா சந்தேகமா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்
அவருக்கு பிரியமானபடி என் குடும்பம் இருக்கா, என் வாழ்க்கை இருக்கா, என்னோட அந்தரங்கத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் முதல்ல பர்சனலா யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போதுதான் நம்ம ஆவியில வளர முடியும். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வசனங்கள் நம்ம துதிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூவா ஜெபிப்போம். ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஜெபிச்சு முடிச்சுப்போம். கண்களை மூடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி நம்ம சோதரர் எடுப்போம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. சத்திய ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. தேற்றவாளனை உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உதவி செய்கிற ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிய சத்திய ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. வல்லமையின் ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. போதிக்கிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. கேள்விப்பட்டவர்கள் யாவையும் வரப்போகிற காரியங்கள் யாவையும் சொல்லி எங்களுக்கு அப்பா வெளிப்படுத்தி எங்க கூட பேசுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க இதயத்துக்குள்ளே குமாருடைய ஆவியை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்பினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. யாவருக்கும் சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியை ஊற்றினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்க இதயத்திலே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்க மேல தங்கி இருக்கிற மகிமையுள்ள ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணிய புத்திய சுவாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பலமுள்ள ஆவியை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. அன்பின் ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியினாலும் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு பரிசுத்த ஆவியை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தவர்களை பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியினால் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவின் வரத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. தேவனோட சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இம்மீறுதலையும் பாவத்தையும் அறிவிக்கும் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இரவும் பகலுமா எங்களுக்காக அப்பா எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆவியாருடைய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எங்களை நிரப்பினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பிசாசுடைய கிரியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி குணமாக்குற அபிஷேகம் எங்களுக்கு தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இந்த அப்பா செய்தியை கேட்டு ஒருமனப்பட்டு அப்பா தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினாலோ எல்லா குடும்பத்தின் மேலுமே பரிசுத்த ஆவியான இறங்கி வரேன் ராஜா. மகிமையின் ஆவியானவர் எங்க சிரசு மேலே அப்பா இறங்கி வாங்க ராஜா. கிருபையின் ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. விண்ணப்பத்தின் ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. கண்ணீரின் ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. அப்பா விசேஷமா யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியை இறங்கி வாங்க ராஜா. ரீஷா பாபா பாஷா தர்ராகா லாகா பௌரு துரிகா பாகா துரபலா ரீபா பாபா ஷபதன மரகன் துட்டோ ரபா கபது பெக்கேதுனா ரீதா லபலப ஷபலபா கபது பெக்கேது லபா கபது பெக்கேதுனா எல்லாரையும் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புற சொன்ன வசம்படி எல்லாரையும் அக்னினால் நிரப்புங்கப்பா. லீஷா டபலா ஹோது டிஷாதா டபா கபடு துரிஷாந்தா டபா கபது பக்கது ரபலா லிபலா கபடா தனமா கோடு துரிஷாந்தா டலபா கபது பெக்கேதுனா எல்லாரையும் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தருக்கு விசேஷமாக இந்த நேரத்திலே அப்போ ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் திரும்ப வேண்டும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லாரும் கர்த்தர் தொடணும்ப்பா, கர்த்தர் தொடணும்ப்பா, கர்த்தர் தொடணும்ப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ராஜா. துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திரோம்ப்பா. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனைக்குள்ளே அப்போ ஒரு பரிசுத்தம் உண்டாடு ராஜா. எல்லா குறைகள் குற்றங்களும் மன்னிங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, மகிமையால் நிரப்புங்கப்பா, பரிசுத்தால் நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்கப்பா, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் அப்போ அவங்க பிள்ளை நிரப்புங்கப்பா. சகல குடும்பத்தை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி.
நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயர்த்தும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9363064182 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய செய்திகள் கேட்க இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுவோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். என்னுடைய சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.